ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு ரொட்டீனான விலாக் வீடியோ தான். ஸோ ஒரு ஷார்ட்டான வீடியோ. என் பையன் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் செஞ்ச வேலைங்க எல்லாத்தையும் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வீடு கூட்டி வீடு மாப் போட்டாச்சு. இது ஒரு ஃப்ரைடே விலாகு. காலையிலேயே மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு காலையிலேயே வீடு கூட்டிட்டு வீடு மாப்பும் போட்டு விட்டுட்டேன். எப்போயுமே மோஸ்ட்லி தேர்ஸ்டேவே வீடு மாப் பண்ணி விட்டுருவேன். பட் கொஞ்சம் வேலைகள் இருந்தனால தேர்ஸ்டே என்னால் செய்ய முடியல. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வீடு மாப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விளக்கேற்றி கையெடுத்து சாமி கும்பிடணும், அவ்வளோதான். சாமிக்கிட்ட நம்ம உண்மையாக இருந்துட்டோன்னா அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ வீடு மாப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சாமி கும்பிட வந்தாச்சு. காலையில் சாமி கும்பிட்டுட்டு நாள் ஆரம்பிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கான டேவாக தான் இருக்குது. அன்னைக்கு டேவே நல்லா பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ நான் இதை வந்து ஃப்ரைடே மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். பட் டெய்லியுமே இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அதோட இது என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்ப முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் அதுக்கான டைம் இன்னும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மார்னிங் 7:30க்கு பஸ் வரனால அதுக்கு முன்னாடியே நான் குளித்து சாமி கும்பிடணுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். பட் இன்னும் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலை. கூடிய சீக்கிரம் அந்த ரொட்டீன்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு காலையில் என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்ப முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கும் சாமி கும்பிட வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அதையும் நான் விலாகாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்காக சியா சீட்ஸ் போட்டிருந்த ட்ரிங்க்கு தான் குடிக்கிறேன். ஸோ வார்ம் வாட்டரில் சியா சீட்ஸும் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து குடிக்கிறேன். ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் பொடியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அது முடியவும் என்னோடய ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஐடி கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் முடிகிறதுக்கே எனக்கு 9:30 ஸ்டார்ட் பண்ணி 1:30 வரைக்கும் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாளாக துணியை துவச்சி போட்டுடுறேன். அது கூட எப்படியோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடுறேன். பட் அதை மடித்து வைக்கிற வேலை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ துணியெல்லாம் மடித்து அது ஒரு ப்ளேஸில் எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான். அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவன் வரவும் அவனுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னு அவனாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு பிங்க் கலரில் வானம் வந்துருச்சு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயுமே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல மழை மதுரையில். ஈவினிங் ஆனாலே இப்படி தான் நல்ல மழை பெய்யுது. ஸோ நைட்டு டின்னருக்கு ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன். என்னென்னா வெஜிடேரியன் கறி தோசை. ஸோ என் பையன் தான் அதை செய்ய சொல்லியிருந்தான். அதனால் அவனும் கூடவே வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வேணுங்கிற காய்கறியெல்லாம் சாப் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து அது வறுபடவும் அது கூட வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கூடவே உப்பும் சேர்த்து அதை நல்லா வதங்கிக்கணும். கூட அரைச்ச மீல் மேக்கரை பல்ஸ் மோடில் அரைச்சு அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். இது கூட கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். நம்மளோட கறி மசாலா ரெடி. இப்போ நார்மலாக நம்ம தோசை ரெடி பண்ணி அது மேலே இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியதா. இதை ஒரு பக்கம் நல்லா வேகவும் திருப்பி போட்டு நல்லா வெந்து எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை செஞ்சு சாப்பிட்டு எங்கள் டின்னரை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேல் பார்த்தா கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு
ஃபுல்லா சோப்ப போட்டு நல்லா டீப் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. அத கிளீன் பண்ணின பிறகு பார்க்கையில என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அடுப்பு திண்டு கிளீனா இருக்குங்கலே மனசும் ஹாப்பியா இருக்கும். அதோட போய் நாங்க தூங்க போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து எத பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.